1984 ஒரு கொலை வழக்கு நடந்தது. அது அமெரிக்காவின் மிக பிரபலமான தவறான தீர்ப்பாக மாறியது. டாக்டர் சாம் ஷெப்பர்ட் தன் கர்ப்பிணி மனைவி மர்லினை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். கிளீவ்லாண்ட் வீட்டில் நடந்த இந்த கொலை. ஷெப்பர்ட் சொன்னார், ஒரு முடி நிறைந்த அந்நியன் தன்னையும் மனைவியையும் தாக்கினான். ஆனால் இரத்த சாட்சியங்கள் அவன் கதையை மறுத்தன. ஊடகங்கள் சர்க்கஸ் மாதிரி செய்திகள் வெளியிட்டன. இது வழக்கை பாதித்தது. சுப்ரீம் கோர்ட் அவனது தண்டனையை ரத்து செய்தது. பப்ளிசிட்டி காரணமாக நியாயமான விசாரணை நடக்கவில்லை என்று. வழக்கறிஞர் லீ பெய்லி அவனது வழக்கை எடுத்தார். டிஎன்ஏ சாட்சியங்கள் அவன் நிரபராதித்தனத்தை ஆதரித்தன. 1976 மறு விசாரணையில் அவன் விடுதலை செய்யப்பட்டான். மர்லின் ஷெப்பர்டை உண்மையில் யார் கொன்றது என்பது இன்றும் மர்மமாகவே இருக்கிறது. இந்த வழக்குதான் தி ஃபுஜிட்டிவ் டிவி சீரீஸ் மற்றும் படத்திற்கு உத்வேகம் அளித்தது.